இல்லாமல் வாழ்வதற்கு மூலிகைகள் பெரிதும் உதவுகின்றன. எந்த மூலிகையை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து நடந்து கொண்டால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் ரொம்ப வித்தியாசமான ஒன்று. பாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிரி மரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாதிரி மரம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்டு வளரக்கூடிய ரொம்ப அழகான மஞ்சள் கலந்த சிவப்பு நிற பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான தாவரம். இந்த பாதிரி மரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளும் இன்றைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் உபயோகப்படுத்துகின்ற பெரும்பாலான மூலிகைகள் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து அந்த ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் இருக்கின்ற தனியான மருத்துவத்தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு நிறைய நாடுகளில் நிறைய பல்கலைக்கழகங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக உபயோகப்படுத்துகின்ற வலி நிவாரண மாத்திரைகளாகட்டும் அல்லது வலி நிவாரண முறைகளாகட்டும் பெரிய அளவில் பயன் தராமல் இருப்பது மற்றும் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை எவ்வாறு தடுப்பது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி தான். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது எந்த மருத்துவ முறையை சேர்ந்த நிபுணராக இருக்கட்டும், அவங்க சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு கன்வென்ஷனாக நம்ம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற வலி நிவாரண மாத்திரைகள் எல்லாமே பக்க விளைவை உண்டாக்குகின்றன அப்படி தான். இப்போது இதை எவ்வாறு தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வரும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளில் எந்தெந்த வகையான வலி நிவாரண முறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன, அந்த மாதிரி வலி நிவாரண மூலிகைகளில் எந்தெந்த பொருளை உபயோகப்படுத்தினால் இன்னும் அதனுடைய திறன் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த பாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. பொதுவாக ஒரு இடத்துல வலி ஏற்படுகிறதுனா இரண்டு வகையான காரணிகள். ஒன்று, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளில் அதிகமாக தூண்டப்படுவது அல்லது அழுத்தப்படுவது, அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகளில் ஏற்படுகின்ற மிக கடுமையான ஒரு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த இரண்டு பிரச்சனையும் எவ்வாறு நீக்குவது, எந்த மாதிரி இந்த பிரச்சனையை சுலபமாக கையாளுவது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாதிரியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலப்பொருள், ஒரு மூலக்கூறுன்னு சொல்லலாம், அதை உடலுக்குள் ஊசி மூலம் செலுத்தப்படும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நர்வ் கம்ப்ரெஷன் சொல்லுகின்ற பிரச்சனையும் சரி, அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் சரி, இது இரண்டுமே மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு இது சம்பந்தப்பட்ட இரண்டாம் கட்ட ஆராய்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது விலங்குகளில் செய்யும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு இது சம்பந்தப்பட்ட இரண்டாவது ஆராய்ச்சி இன்றைக்கு மனிதனோட அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராய்ச்சி வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இது சம்பந்தப்பட்ட எந்த வலி பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சுலபமான மூலக்கூறுகளை வலி இருக்கக்கூடிய இடத்தில் செலுத்தினாலே அந்த வலி குறைவதோடு மட்டுமல்ல, அந்த வலிக்கான காரணமும் சேர்ந்து குறையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பாதிரியை கழுத்து வலி, அதாவது சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இடுப்பு வலின்னு சொல்லக்கூடிய லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனை, சவ்வு விலகல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பாரம்பரிய மருத்துவத்துடைய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையே இல்லாமல் முதுகு பகுதிகளில், குறிப்பாக இந்த முதுகு தண்டு பகுதிகளில் ஏற்படுகின்ற இந்த மூன்று பிரச்சனையை சரி செய்வது. அதில் பார்த்திங்கன்னா இந்த பாதிரியை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாதிரியுடைய பஞ்சாங்கத்தை எடுத்து அதோடைய மரப்பட்டை, இலை, காய், வேர் மற்றும் விதை இது எல்லாத்தையும் எடுத்து அதை எண்ணெயில் இட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை கழுத்தில் அல்லது முதுகுத்தண்டில் வலி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரிட்ஜு கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஊற்றி வைப்பாங்க. இந்த இடத்துல ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல ஊற்றி வைத்தாலே எவ்வளவு நாள்பட்ட முதுகுத்தண்டு வலி பிரச்சனையாக இருந்தாலும் அது வேகமாக மறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நமக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை புரதச்சத்துக்கள் நரம்புகளை போய் சேருவதில்லை அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய ஒரு மருத்துவ ஆய்வறிக்கைகளுடைய ஒரு கணிப்பு.
அந்த நரம்புகளை போய் சேராத ஒரு பட்சத்தில் தான் ஒருத்தருக்கு வந்து அந்த கழுத்து பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அதுவே வந்து வலி பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த பாதிரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயம், அதாவது 1 பங்கு பால், 2 பங்கு தண்ணீர், பாதிரி மரத்துடைய பட்டை 1 பங்கு, இதை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து பால் அளவு குறைத்து அதை வடிகட்டி அதை வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு காலை, 100 மில்லி அளவுக்கு மாலை உணவுக்கு முன் தொடர்ந்து சாப்பிடும்போது அது இந்த மாதிரி நசிவடைந்த, அதாவது 2 எலும்புகளுக்கு நடுவே மாட்டி நசிவடைந்த அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய புரதச்சத்தை சரி செய்ய உதவுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட கழுத்து வலியாக இருந்தாலும், இடுப்பு வலியாக இருந்தாலும், சவ்வு விலகலாக இருந்தாலும் அது சிறிது சிறிதாக மறைந்து அந்த பிரச்சனை வந்து இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. இதை வந்து நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகளும் இன்றைக்கு உறுதிப்பட சொல்கின்றன. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பாதிரி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு பக்கவாத நோய். ஒருவருக்கு பக்கவாத நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொதுவான நரம்புகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அழற்சிக்குள்ளாகுது. அதனால தான் பார்த்திங்கன்னா உடல் இயங்கணும் நினச்சா கூட பல நேரங்களில் அந்த நரம்புகள் வந்து ஒத்துழைப்பதே இல்லை. இன்றைக்கு நிறைய மாடர்ன் மெடிசன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தபோது கூட அந்த நரம்புகளுக்கு புத்துணர்வு அளிக்கக்கூடிய, அந்த நரம்புகளுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய மருந்துகளே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இல்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த பாதிரி மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை அந்த பக்கவாத நோயினால் உள்ளவர்கள் அல்லது வந்து இந்த மாதிரி கழுத்து வலியினால் உள்ளவர்கள் ஒரு 6 மாத காலம் ஒரு மருந்தாக அல்ல, உணவாக, ஒரு டீயாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு புத்துணர்வு ஏற்படுத்தப்பட்டு அந்த பிரச்சனை சிறிது சிறிதாக குறைந்து ஒரு பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு நார்மலாக மாறுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட அழற்சிகள் மற்றும் வீக்கங்களுக்கு இந்த பாதிரி வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேர்களே, இந்த பாதிரியை பொறுத்தவரையிலும் இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், முதுகு எலும்பு மற்றும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. இதை உள்ளுக்கு சாப்பிடுவதோடு மட்டுமல்ல, வெளிப்புறமாக பயன்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.